ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டாக நேபாள் போயிருந்தோம்ல. ஸோ அப்போவே அதை நம்ம வந்து மெமரபுளாக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கஸ்டமைஸ்ட் ஆர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த கஸ்டமைஸ்ட் ஆர்ட் தான் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன், அப்படியே அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை எங்கே பண்ணேன், ஸோ யார் பண்ணி கொடுத்தா, ஸோ அவங்க வேறு என்னென்ன மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆர்ட்னா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நானும் இன்னுமே இந்த பார்சலை பார்க்கல. ஆக்சுவலாக வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது நான் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே டீட்டெயில்டாக பார்க்கல. ஸோ இப்போ வந்து வீட்டோட மொட்டை மாடில் நின்று அன்பாக்சிங்கிறது பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே லைட்டிங் இல்லாதனால. ஸோ இப்போ தான் என் கையில் வந்து அது ரீச் ஆச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆர்ட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே பொறுத்திருந்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அன்பாக்சிங் உள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்சலு, இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ளஸ் யார் இதை பண்ணாங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஆர்ட், அது மட்டும் இப்போதைக்கு இருக்கட்டும். அப்படியே அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ சிசரை வச்சு, ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு தான் ஓப்பனிங்கு. இது ரொம்ப பக்கத்தில் காட்டாது. எனக்கு தெரியலண்ணா, நான் தெரியலண்ணா. ஆ ஜூமிங்கா? ஜூமிங் இல்லை, நார்மல். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மான். ஃபர்மான் மை பிரதர் கசன். ஓ நீ இல்லை கசன் அதான். ஸோ ஃபர்மான் இன்னைக்கு கடையில் லீவ் போட்டு நமக்காக வீடியோ எடுக்கிறேன். கத்தி எடுத்துட்டு வந்துக்கணும். கிசார் ப்ரோ. இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்குள்ள ரெகுலர் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கும்? भाई ओपन करो यार जल्दी यार. ஸோ ஃபர்மானுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கு. நான் உள்ள வந்தோடனே ஒரு 32 இன்ச் எல்சிடி டிவி இருக்குன்னு அரே யார் அப்படின்ட்டாரு. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா? ஐயோ உள்ள இன்னொன்று பாக்ஸ் அது டவல் பேக்கிங். ஓ இந்த பேக்கிங்கை பிரிக்கிற கடையை செட்டாக நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பேக்கிங்க்கு அப்புறம் இன்னொன்று ஒரு பேக்கிங்கு என்னென்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு மெட்டீரியல், ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளோ சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்மான் உள்ள டிவி இல்லைன்னு ஷாக் ஆகிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேபாள் போன மெமரிஸ். ஆக்சுவலாக இது சிட்டி ஆஃப் வார்ம் நேபாள், அப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டு மோமோஸ், ஸோ மவுண்ட் எவரெஸ்ட், இது எல்லாமே வச்சுருக்கு. இது ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கிடையாது, இது வந்து அது கூட வர ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ இது ஒரு ஃப்ரேமு வீட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ மெயின் ஃப்ரேமை காட்டுறேன், அதுதான் மேட்ரு. अरे यार वेट करो यार, पेट नहीं हो रहा यार. तो फुल्ला थर्मोकोल வச்சிருக்கு. अरे भाई बहुत स्लो यार. अरे इरिया फिल நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக மெயின் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1. இதுதான் மெயின் ஃப்ரேமு. ஆக்சுவலாக இது எல்லாமே ஹேண்ட்மேட் ட்ராயிங்ஸ்,
ஓகேவா. ஸோ இது வந்து நேபாளோட மொனாஸ்ட்ரி. நேபாளில் தான் புத்தா பிறந்தனால அதனால புத்தாவையும் வச்சுட்டு இது மவுண்ட் எவரெஸ்ட்டு. ஸோ அப்புறம் குதிரை வண்டி. நாங்கள் நேபாளுக்கு வந்து குதிரை வண்டியில் தான் போனோம். ஸோ அதை ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு குதிரை வண்டி. அப்புறம் சென்னை டு நேபாள் வரைக்கும் ட்ரெயினில் போனோம். ஸோ அதனால் ட்ரெயின் ப்ளஸ் ஹவுரா பிரிட்ஜ். இது வந்து ஹவுரா பிரிட்ஜு. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரிப்போட மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த டிராயிங்கிறது பண்ணேன். எப்படி இருக்கு ஃபர்மான்? அது சூப்பர். இது ப்ளஸ் இது அது சூப்பர் 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 சூப்பரா. சூப்பரா. The Chinese full the India Chinese செமையா. ஸோ இதுதான் அந்த கஸ்டமைஸ் டிராயிங்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அரே யார் அவ்வளோதான் யார். அரே அது ரெண்டு பீஸ். இந்த டப்பாக்குள்ள ஏதாவது இருக்கா? இந்த டப்பாக்குள்ளே அந்த ரெண்டு பேக்கினா ரெண்டு பீஸா 2 பீஸு. ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இது வேற லெவலு. இது நான் வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிடலான்னு இருக்கேன் இந்த 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு. ஸோ இதில் வந்து நம்ம நேபாளோட முக்கியமான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது லைக் மவுண்ட் எவரெஸ்ட்டு, அப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டு, அப்புறம் மோமோஸு, ஸோ அங்கே உள்ள கல்ச்சர். ஸோ இதை பற்றி சின்னதாக ஒரு போர்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஸ்கெட்சு. ஸோ ஆக்சுவலாக இதை நாங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணோன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு போனால் நேபாளுங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஸோ அதனால் அது மெமரபுளாக எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஆர்ட்டுங்கிறத பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் ட்ரெயினை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹவுரா பிரிட்ஜு. ஸோ கொல்கட்டாவில் போய் இறங்கி ஹவுரா பிரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அந்த ஹவுரா பிரிட்ஜு ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த குதிரை வண்டி பார்த்திங்கன்னா நம்ம நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆனது வந்து குதிரையில் தான் என்ட்ரு ஆகணும், குதிரை வண்டியில் தான். ஸோ அதுவும் ஒரு கிரிஞ்சு மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நேபாளில் உள்ள டெம்பிள்ஸு. அப்புறம் புத்தா. ஸோ புத்தா வந்து அங்கே தான் பார்ன் ஆனதுனால ஸோ புத்தாவோட ஸ்டாச்சு. ப்ளஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு. அண்ட் இது வந்து அங்கே உள்ள அந்த யாக் புல் எனிதிங் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கஸ்டமைஸ்ட் ஆர்ட். ஸோ இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலுமே நான் நேபாள் போன ரைடை வந்து இது ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால தான் நான் இதை ஒரு ஆர்ட்டாகவே பண்ணி வீட்டில் ஹேங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆர்ட்டை வந்து நம்மளுக்கு அமுச்சு விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமான்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ நானும் அவளும் ஸ்கூலிங் ஒன்றா தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அவள் பிஆர்க்கு முடிச்சுட்டு இப்போ வந்து கஸ்டமைஸ்ட் ஆர்ட்டு, இந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸு இதெல்லாமே பண்ணிட்டுருக்கா. ஸோ அவகிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் நேபாள் போனேன், ஸோ சின்ன சின்ன சம்பவம் வந்து எனக்கு மெமரபுளாக இருக்கணும். அப்போ தான் அவன் இந்த ஐடியா கொடுத்தா. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே இது க்ளோஸ் டு ஒரு ஹார்ட் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா, நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளானிங் பண்ணும்போது சரி இது இருக்கட்டும் இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசினோம். பட் ஆனால் அந்த ஃபைனல் டச்சு, அந்த ஃபினிஷிங் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆர்ட் வேணும்னா நான் அவளோட இன்ஸ்டா ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் தரேன். நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருந்தாலும் அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒரு பிக்சராக போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருவா. ஸோ அந்தளவுக்கு ஷீ இஸ் வெரி மச் டேலண்டட். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஹோம் டெக்கர் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அவளோட இன்ஸ்டா ஐடி கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எதுக்கு இதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக வச்சேன்னா, நம்ம போன ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்கும், வீடியோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரியாக ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னே வைங்களேன். ஏன்னா நான் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி என்னோடய ரூமில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆர்ட் ஒர்க்குங்கிறதே பண்ணேன். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் தான் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ மற்ற பேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஆர்ட்டை பண்ண மாட்டாங்க, நம்மளுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆர்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்மான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டான். நான் ஆக்சுவலாக அந்த பேக்கேஜ் எல்லாம் பிரித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் நம்மளால் ரீல்ஸுக்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான் ஃபர்மான்ஜி. ஐயோ ஆல்ரெடி அவன் டிக்டாக் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா டிக்டாக்கா? ஸோ டிக்டாக் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஃபர்மாங்கிறது அவன் சொந்த ஊர் என்ன நைனிட்டாளா?
ஆமாம், சொந்த ஊர் நைனிட்டால்லேருந்து நம்மளுக்கு கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அடுத்து நம்ம நைனிட்டால் தான் போகிறோம். இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி என் ரூம் ஃபுல்லாக அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது அதை ஃபுல்லாத்தையும் ஹூக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கடைசியில் பார்க்கும்போது நான் இங்கே எங்கேனா போனேங்கிற மாதிரி ஒரு அதை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ்ஸு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட காட்டுவேன், இந்த மாதிரினா நான் இந்த மாதிரினா போயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.